வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியது ஓலைச்சுவடி குறித்தான வழக்கு. மதுரையின் உயர்நீதிமன்ற கிளையில் நாம் தொடுத்திருந்த வழக்கானது மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியது. இன்னும் ஒரு மாதத்தில், அதாவது வருகின்ற 19ஆம் தேதி ஒரு ஃபைனல் ஹியரிங், அதாவது கடைசி அழைப்பாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். இந்த வழக்கு சற்றேறக்குறைய ஒரு 5 வருடத்தினுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றது. 5 வருடத்தில் எந்த இடத்துல நின்றுச்சு, எங்கே போணுச்சு, என்ன மாதிரி ஆணுச்சு, இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த வழக்கை ஏன் இவ்வளவு தள்ளி போட வேண்டிய சூழல் என்ன, இந்த வழக்கு யாருடைய கைமாறி இப்போ என்ன மாதிரியான சூழலில் நிற்கிது, இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் என்ன, ஒரு பதில் மனு, அதாவது கவுண்டர் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுவதற்கு அரசு ஏன் 4 வருடங்களை 5 வருடங்களை எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஓலைச்சுவடி தமிழகத்தினுடைய எல்லா இடத்துலையும் இருந்தும் களவு போகிறது. பல்வேறு அமைப்புகள், தனியார் அறக்கட்டளை அமைப்புகள், இன்னும் அரசோடு சேர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி பல்வேறு இடங்களில் ஓலைச்சுவடியானது களவு போகுது. இந்த ஓலைச்சுவடியை களவு போவதிலிருந்து தடுப்பதற்கும், இருக்கின்ற ஓலைச்சுவடியை காப்பாற்றி ஆவணப்படுத்துவதற்கும் என்ன மாதிரியான நடைமுறை இருக்குன்னு நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு பாசறையான வீரத்தமிழர் முன்னணி சார்பாக கடந்த 20/2/2020, அதாவது நம்ம வழக்கு தொடுத்த வருடத்தை சொல்கிறேன், 20/2/2020 மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நம்ம ஒரு வழக்கு தொடுத்திருந்தோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, நிறைய நம்ம காணொளி பதிவுகளை போடும் பொழுதும் சரி, பொதுவாக பேசும் பொழுதும் சரி, அந்த ஓலைச்சுவடி வழக்கு என்னாச்சு, அந்த ஓலைச்சுவடி வழக்கு என்னாச்சுன்னு கேட்குறவங்களுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாமல் இருந்தது. ஏன்னா, ஒரு வழக்கு நிலுவையில் நடைமுறையில் இருக்கும் பொழுது அது குறித்து விரிவாக பேச வேண்டாம் அப்படிங்கிறதன் அடிப்படையில் நம்ம அதை பேசாமல் இருந்தோம். இப்போது ஏறக்குறைய அந்த அரசு தரப்பானது தன்னுடைய கவுண்டர் அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணிருச்சு. 5 வருஷம் எடுத்திருக்கு. அதாவது நீதிபதினு பார்த்திங்கன்னா, அவர் கிருபாகரன், அதாவது ரவிச்சந்திரன், அவங்களுடைய இதிலிருந்து கிருபாகரன் ரவிச்சந்திரன் அவங்க இணையர் போய், அதன் பிறகு அருள்முருகன் சுரேஷ்குமார் அவங்க இணையருக்கு அதன் பிறகு இப்போ சுப்பிரமணியன் விக்டோரியா கௌரி அவங்க இணைக்கு அதாவது நீதிபதி இணையர் 2 பேர் கொண்ட பெஞ்சுக்கு கிட்டத்தட்ட 3 பெஞ்சு தாண்டி இப்போ வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கிருபாகரன், புகழேந்து கிருபாகரன் அந்த பெஞ்சில் நம்ம தொடங்கினது. அதன் பிறகு இது வேற ஒருத்தவங்க கைக்கு போனால், இந்த வழக்கு சிக்குனா அவங்க ஒரு பக்க சார்பாக நீதி கிடைச்சிடுமோ அப்படின்னு தான் ஒவ்வொரு இதுவும் நம்ம பக்கத்து யோசித்தது. ஆனால் இப்போ கவுண்டர் அஃபிடவிட் அரசு தரப்பு தாக்கல் பண்ணியிருக்கு. அதனால் நெக்ஸ்ட் ஹியரிங் வர்ற 19/9/2024 நெக்ஸ்ட் ஹியரிங் இருக்குது. நம்மளும் கவுண்டர் அஃபிடவிட் அல்லது அடிஷ்னல் அஃபிடவிட் நம்ம தாக்கல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் கவுண்டர் அஃபிடவிட்டு நம்ம தாக்கல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, நம்ம இந்த வழக்கினுடைய முகாந்திரமாக வழக்கு தொடுக்கும் பொழுது ஒரு இன்னென்ன விஷயங்களுக்காக இந்த வழக்கை நம்ம தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்திருப்போம். அதாவது அஃபிடவிட்டு, ரிட் பெட்டிஷனுடைய அஃபிடவிட்டு. ஆனால் அரசு கவுண்டர் அஃபிடவிட்டு தாக்கல் பண்ணும் பொழுது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம என்னென்ன இடத்துலலாம் கேள்வியை கேட்டிருக்கிறோமோ, நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஐயப்பாடு இருந்துச்சோ, அந்த கேள்விக்கு அந்த ஐயப்பாட்டுக்கான பதிலாக அந்த கவுண்டர் அஃபிடவிட்டு தாக்கல் பண்ணியிருக்கணும். ஆனால் கவுண்டர் அஃபிடவிட்டு 7 பக்க அளவிலான கவுண்டர் அஃபிடவிட்டை நம்ம எடுத்து பதில் மனுவை படித்து பார்க்கும் பொழுது, நம்ம கேட்ட கேள்விக்கும் அரசு தரப்பில் சொன்ன பதிலுக்கும் ஒன்றுமே ஒட்டியும் ஒட்டாமையும் இருக்குது. அதனால் நம்ம கூடுதல் மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறோம். கூடுதலாக நம்ம வழக்கு தொடுக்கும் பொழுது, இது அரசு தனியாருடைய அறக்கட்டளைகள் இது மாதிரியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அரசு பொத்தாம் பொதுவாக ஒரு பதிலை தான் சொல்லியிருக்கு. அப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த அறக்கட்டளை இன்னென்ன இடத்துல இது மாதிரியான ஓலைச்சுவடியை சேகரித்தது. இப்போ பார்த்திங்கன்னா, அது போன்ற அறக்கட்டளை எனக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட ஒரு MOU இருக்குது அப்படின்னு சொல்லி ஓலைச்சுவடியை சேகரித்ததாக ஊடகங்களில் பதில் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம ரைட் டு இன்ஃபர்மேஷன் அந்த இதில் RTI போட்டு கேட்கும் பொழுது என்னென்னா, அது போன்ற ஒரு அமைப்பிற்கும் எங்களுக்கும் எந்தவித புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுது. அதேபோல் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் என்ன மாதிரியான நடைமுறையை படித்து உங்களுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய
ஸ்கேல் என்ன, அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களும் ஒரு தெளிவான பதில் சொல்லலை. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு காஸ்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னமும் வாசவி வித்யாலயா கல்லூரி அவங்கள்ட்ட நம்ம ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்கும் பொழுது, நீங்கள் சொல்கிற அறக்கட்டளைக்கும் எங்களுக்கும் எந்தவித புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதே போல் திருநெல்வேலியில் சதக் அப்துல்லா கல்லூரியில் என்ன ஆச்சு, எப்படி நீங்கள் அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஓலைச்சுவடி சேகரிப்பில் ஈடுபட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கும் எங்களுக்கும் இது எந்தவித புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இல்லை. இன்னும் நீங்கள் கேட்குற தகவல்களை எங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா இது கல்லூரியினுடைய இன்டர்னல் அஃபையர், அதாவது எங்களுடைய சொந்த உள் விவகாரத்தை பொறுத்தது. ஊரெல்லாம் ஓலைச்சுவடியை சேகரிக்கிறது உங்களுடைய உள் விவகாரமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு அது பதில் சொல்லியிருக்கு. அதே போல் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஓலைச்சுவடி சேகரிப்பு அப்படியான ஒரு செயல் திட்டங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு இந்த தனியார் அறக்கட்டளை அமைப்புகள் சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம ஆர்டிஐ போய் கேட்கும் பொழுது, எங்களுக்கு ஓலைச்சுவடி பாதுகாப்பதற்கு என்று அல்லது ஓலைச்சுவடியை சேகரிப்பதற்கு என்று தனியாக ஒரு துறையோ வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெள்ளை வாரணார், இன்னும் ராசமாணிக்கனார், இது போன்ற பெரிய வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் வேலை பார்த்த கல்லூரி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். அவங்களுக்கு ஓலைச்சுவடியியல் துறைன்னே தனியாக ஒரு துறை இருக்குது. வெள்ளை வாரணாரனுடைய தொல்காப்பிய தொகுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் அக்னாலேஜ்மெண்ட் பண்ணியிருக்குவார். அதாவது இந்த தொல்காப்பிய நூல்களை, அந்த படிகளை ஓலைச்சுவடியியல் துறையின் மூலமாக எடுத்து நாங்கள் இதை பதிப்பித்தோம் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவங்க வெளியில் உள்ள அறக்கட்டளைகள் ஓலைச்சுவடியை சேகரிக்கும் பொழுது எங்களுக்கு இன்னன்னாரின் மூலமாக இன்னென்ன இடத்துல இன்னென்னதை நாங்கள் எடுத்து உதவி இருக்கோம், நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன இவங்க, ஆனால் ஒரு ஆர்டிஐ சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கும் என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கன்னு நம்ம ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்கும் பொழுது எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்தவித புரிந்துணர்வு ஒப்பந்தமுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க சொன்னது தவறா, அவங்க சொன்னது தவறா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம கவுண்டர் அஃபிடவிட்டு, அதாவது அடிஷ்னல் அஃபிடவிட்டுக்கு போக போகிறோம். அது ஒரு பக்கத்து. இந்த ஓலைச்சுவடியினுடைய தன்மை என்ன, ஓலைச்சுவடியினுடைய சேகரிப்பு என்ன, ஓலைச்சுவடியை எதற்காக சேகரிக்க வேண்டும், தமிழகத்தினுடைய ஓலைச்சுவடியினுடைய கிடங்குகள் எங்கெங்கே இருக்குது, ஓலைச்சுவடியினுடைய பாதுகாப்பு முறை எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு, அப்படிங்கிற வரலாற்று தர்க்கமான கேள்விக்கு, இன்னும் நமது வரலாற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு இந்த அரசுகிட்ட இருந்து, தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறைகிட்ட இருந்து, அதே போல் இன்டர்நேஷ்னல் ஓலைச்சுவடியியல் துறைகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. அவங்க ஒரு பக்கமாக எனக்கு பதில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த பதில் குறித்தெல்லாம் நம்ம தனித்தனியாக ஒரு காணொலி பதிவாக நம்ம பார்ப்போம். இன்னும் சொல்லப்போனால் குமரிக்கண்டம் குறித்தான ஆய்வுகள் குறித்து நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்கன்னு தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறைக்கு கேட்கும் பொழுது, இது தொல்லியல் துறைக்கானது, நாங்கள் இதில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. தொல்லியல் துறைக்கு கேட்கும் பொழுது அரசினுடைய கவனத்தை பெறாத ஒரு செயல் திட்டத்திற்கு எங்களால் எந்த பதிலும் சொல்ல முடியாதுன்னு. அப்படி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆர்டிஐ போட்டு அதற்கான இன்ஃபர்மேஷன்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. இன்னும் ராஜராஜ சோழனுடைய ஓலைச்சுவடி களவு போணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய செய்திகளை பார்க்குறோம். ராஜராஜ சோழனுடைய தஞ்சை பெரிய கோயில் கட்டுமான முறை பற்றிய ஓலைச்சுவடியானது தேனி மாவட்ட ஆட்சியரின் மூலமாக கைப்பற்றப்பட்டது என்றும், அந்த கைப்பற்றப்பட்ட அந்த ஓலைச்சுவடியானது தஞ்சை பெருவுடையார் கோயிலினுடைய 1000வது ஆண்டு விழாவில் அப்போதைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வருகையின் போது இந்த ஓலைச்சுவடியை கையளிப்பதாக சொல்லி அங்கே இருந்த தேனியிலிருந்து பறிக்கப்பட்ட பறிமுதல் செய்யப்பட்ட ஓலைச்சுவடி குறித்த கணக்கு, வழக்கு, ரெக்கார்டு, எந்த இன்ஃபர்மேஷனும் இதுவரையிலையும் இல்லை. தேனி மாவட்ட ஆட்சியருக்கு நம்ம ஆர்டிஐ மூலமாக கேட்கும் பொழுது அவர் ரொம்ப இது மாதிரியான எந்த பதிவுகளும் எங்கள் அலுவலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் இல்லை, வட்டாட்சியர்கிட்ட கேட்போன்னுட்டு வட்டாட்சியருக்கு ஒரு ஆர்டிஐ போடும் பொழுது இல்லை அது மாதிரியான எந்த போக்கும் எங்கள்கிட்ட எந்த ரெக்கார்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ராஜராஜ சோழனுடைய காலத்து பெருவுடையார் கோயில் குறித்தான கட்டுமான படை குறித்தான அந்த ஓலைச்சுவடி கை முளைச்சு கால் முளைச்சு பறந்து போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. இப்போ எண்ணிலா கேள்விகள்
அதேபோல் நம்ம தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட எல்லா செய்திகள் இது எல்லாத்தையும் கொடுத்து தான் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம பதில் மனுவை தாக்கல் செய்து இந்த ஓலைச்சுவடியினுடைய வழக்கை நம்ம எதிர்கொள்ள போகிறோம். இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி வந்து அதாவது ஓலைச்சுவடியை இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த போகி பண்டிகையின் போது கொளுத்துகின்ற ஒரு பொருளாக பார்க்குறாங்க. அதாவது இதை தான் ஆரிய பார்ப்பனர்கள் தங்களுடைய வேத மத எழுச்சியின் பொழுது தமிழர்களினிடம் இருந்த ஓலைச்சுவடிகளை வாங்கி கொளுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதன் பிறகு ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு இதையெல்லாம் வந்து ஒரு வரலாற்று ஆவணங்களாக இருக்குது என்பதன் அடிப்படையில் அதெல்லாம் ஒரு சேகரித்து வைக்கணுங்கிற போக்கு இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 ட்ரக்கு மூலமாக தமிழ் ஓலைச்சுவடிகள் ஏற்றிட்டு வந்து மெக்கன்சி நூலகம் இங்கே இருக்கு இல்லையா, சென்னையில் ராசா முத்தையாமல் நூலகத்திலையும் மெக்கன்சி நூலகத்திலையும் வைக்கப்பட்டதாக அந்த காலத்தினுடைய செய்தி குறிப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஓலைச்சுவடி மெக்கன்சி நூலகத்தில் எப்படி இருக்குது, என்ன பராமரிப்பில் இருக்குது, ராசா முத்தையார் லைப்ரரியில் என்ன பராமரிப்பில் இருக்குது, சரஸ்வதி மகாலில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் என்ன பராமரிப்பில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க ஓலைச்சுவடி அப்படின்னு சொன்னால் தொல்லியல் துறை, கல்வெட்டுத்துறை, தொல்லியல் துறை, கல்வெட்டுத்துறை இவங்க 2 பேரும் வந்து ஓலைச்சுவடி குறித்தான நிபுணத்துவம் பெற்றவங்க அப்படின்னு நல்லா நினைக்கிறாங்க. அது உண்மையிலேயே தவறிலும் தவறானது. இன்றைக்கி பல ஓலைச்சுவடி நிபுணர்கள் கல்வெட்டு படிக்க தெரியாதவங்களாக இருப்பாங்க. கல்வெட்டில் வந்து மிக புலமை வாய்ந்தவர்கள் வந்து ஓலைச்சுவடியை படிக்க முடியாதவர்களாக, ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட செய்திகளை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு இல்லாதவர்களாக இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, தமிழர்கள் வந்து ஒரே மொழி தான், ஒரே எழுத்து வடிவம் தான். ஆனால் கல்வெட்டு முறையில் பயன்படுத்தும் பொழுது ஒரு வகையான எழுத்து முறை, ஒவ்வொரு வகையான வடிவத்தையும் ஒவ்வொரு வகையான வாய்ப்பாட்டு முறையையும் பயன்படுத்தினார்கள். அதே போல் ஓலைச்சுவடியில் எழுதும் பொழுது அவங்களுடைய எழுத்து முறை, அவங்களுடைய அதாவது இடமிருந்து வளம், வளம் இருந்து இடம், அது மாதிரியான எழுத்து முறைகளை பயன்படுத்தினாங்க. அப்போது ஓலைச்சுவடியை படிப்பதற்கென்று ஓலைச்சுவடி துறை என்று தனியான ஒரு துறை வேண்டும். அந்த துறைக்கு முறைப்படி பயிற்சி முறைகள் பயன்படுத்தணும். ஓலைச்சுவடி படிக்கிறதுக்குன்னே அதுக்கு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரியோ அல்லது பட்டம் அல்லது பட்டய படிப்பு மாதிரி கொண்டுட்டு வந்தால் தான் இன்றைக்கி அழிவு விளிம்பில் இருக்கிற கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் அதிகமான சேகரிக்கப்பட்ட ஆவண ஓலைச்சுவடிகள் அப்படியே கிடக்கு. தொடுவாரின்றி, தொட்டு படிப்பாரின்றி அப்படியே கிடக்கு. இன்னும் சேகரிக்கப்படாத ஓலைச்சுவடிகள் தமிழ்நாடு முழுமைக்கும் அன்கவுண்டபிள்னு சொல்லும் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தனியார் அறக்கட்டளை ஒரு தனி மனிதனை வைத்து பல லட்சம் கணக்கான ஓலைச்சுவடியை சேகரித்து வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற வழக்கு பிராது இன்னும் முடியப்படாமல் இருக்குது. அப்போ ஒரு தனியார் அறக்கட்டளை இதையெல்லாம் செய்யும் பொழுது தமிழ்நாடு முன் வந்துச்சுன்னா இதை செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் நம்ம விரிவாக தனித்தனி காணொளி பதிவுகளாக நம்ம பேச இருக்கிறது என்னென்னா, பாரதிதாசன் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம், வாசவி வித்யாலயா கல்லூரி, சதக் அப்துல்லா கல்லூரி இவர்களெல்லாம் ஓலைச்சுவடி சேகரிப்பில் ஒரு தனியார் அறக்கட்டளையோடு சேர்ந்து ஈடுபட்டார்களா, ஈடுபடலையா? ஈடுபடவில்லை என்றால் அந்த அறக்கட்டளை மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட தகவல் உண்மையா பொய்யா, இது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதேபோல் ராஜராஜ சோழனுடைய ரகசியங்கள் பொருந்திய ஓலைச்சுவடி தேனியில் இதே குழுவினரால் திரு அண்ணாமலை சுகுமாரன் அவர்களினுடைய முயற்சியால் கைப்பற்றப்பட்டது. கலைஞரனுடைய விழா, அதாவது தஞ்சை பெருவுடையார் ஆலயம் எழுப்பி 1000வது ஆண்டு விழாவின் பொழுது மேடையில் கையளிக்கப்பட்டதாக தகவல்கள் இன்னும் சொல்லப்போனால் தினமலர், தினத்தந்தி இந்த இதழ்களில் வந்திருக்கு. ஆனால் அவங்கள்ட்ட நம்ம தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்று பதில் சொல்கிறாங்க. அப்போ எது உண்மை? அதேபோல் குமரி கண்டத்தை வந்து ஆய்வு செய்வதற்கு தமிழகத்தினுடைய தொல்லியல் துறைக்கு என்ன தயக்கம்? தமிழகத்தினுடைய தொல்லியல் துறை வந்து குமரி கண்டம், பூம்புகாரனுடைய காவிரிப்புகம்பட்டினம் இவற்றில் ஆய்வு செய்வதற்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை இங்கே வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த தொல்லியல் துறை, தமிழக தொல்லியல் துறையும் சரி, இந்திய தொல்லியல் துறையும் சரி எதற்காக தடுக்கிறது? இது குறித்தெல்லாம் விரிவாக பேசுவோம். இப்பொழுது நம்ம வருகின்ற 19/9/2024 நம்மளுடைய ஓலைச்சுவடி வழக்கு அதனுடைய போக்கு குறித்து இன்னும் விரிவாக அடுத்தடுத்த காணொளி பதிவில் பேசுவோம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.